ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் ஒரு வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, நம்ம சுலபமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய மீல் மேக்கர் 1 கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன மீல் மேக்கர் இருந்தால் நீங்கள் அதுவுமே எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போது இந்த மீல் மேக்கரில் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இதில் தண்ணி இல்லாத மாதிரி நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது வறுவல்னால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் கசகசாவும் சேர்த்துருக்கேன். 2 துண்டு சின்ன பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆன அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நீல வாக்கில் நறுக்கி 1 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இப்போ எல்லாம் வதங்கி வந்தாச்சு. அடுத்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக நறுக்கி வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆகியாச்சு. இது தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கூட ஒரு கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.